வணக்கம் நண்பர்களே. செல்லாத காசுலயும் செப்பு உண்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. யாரையும் குறைவா மதிப்பிடுதல் சரியானது அல்ல. ஒவ்வொரு மனிதருக்கும் இறைவன் தனித்தனியான திறமைகளை வழங்கியிருக்கார் என்பதுதான் உண்மை. ஒரு பிரபல விஞ்ஞானி காரில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம். வழியில் அவரது கார் டயர் ஒன்று பஞ்சர் ஆகிவிட்டதாம். ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி. பக்கத்தில் கடைகள் கூட இல்ல. அவரே டயரை கழற்றி ஸ்டெப்னிய மாத்தலான்னு ஆரம்பிச்சாராம். அனைத்து போல்டுகளையும் கழட்டிட்டு ஸ்டெப்னி எடுக்க போகும்போது கால் தடுக்கி கீழே விழப் போனார். அப்போது அவர் கையில் இருந்த போல்டுகள் அனைத்தும் உருண்டு போய் அருகில் இருந்த சாக்கடையில் விழுந்து விட்டன. என்ன செய்வதுன்னு தெரியாம யோசிச்சவரு அந்த வழியா வந்து அழுக்கடைந்து கிழிஞ்ச ஆடையோட வந்த ஒரு மனிதரை பார்த்தாரு. அந்த மனிதர் என்ன ஆயிற்று என்று விஞ்ஞானியிடம் கேட்டார். அந்த அழுக்கடைந்த நாற்றம் எடுத்த சாக்கடையில் இறங்க இந்த மனிதர் தான் சரியான ஆள்னு விஞ்ஞானி மனசுக்குள்ள நினைச்சிட்டு, இந்த சாக்கடையில் விழுந்த போல்டுகளை எடுத்து கொடுக்க முடியுமா? எவ்வளவு வேணாலும் தரேன் என்று கேட்டார். இதுதான் உங்கள் பிரச்சனையா? அந்த சாக்கடையில் இறங்கி எடுத்து தர எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அதைவிட சுலபமான வழி ஒன்று இருக்கிறது. 3 சக்கரத்திலிருந்து ஒரு போல்டை கழட்டி இப்போதைக்கு இந்த சக்கரத்தை மாட்டி வண்டியை தயார் செய்து கொள்ளுங்கள். வண்டியை ஓட்டி சென்று வழியில் எங்கேயாவது மெக்கானிக் கடை இருந்தால் அந்த கடையில் 4 போல்டு வாங்கி எல்லா சக்கரத்திலையும் மாட்டிக்கொள்ளுங்கள் என்று அந்த மனிதர் தெரிவித்தார். விஞ்ஞானிக்கு தூக்கி வாரி போட்டது. நான் பெரிய விஞ்ஞானியாக இருந்தும் இந்த சுலபமான வழி எனக்கு புலப்படாமல் போய்விட்டதே. இவரை போய் குறைத்து மதிப்பிட்டு விட்டேனே என்று வெட்கி தலை குனிந்தார் விஞ்ஞானி. நேரமும் சூழலும் எப்போதும் மாறலாம். யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது அல்லவா? பொதுவாக மனிதர்கள் தங்கள் பார்வையில் அடுத்தவங்களை பார்க்கும்போது மனதிற்குள்ளாக அவர் தோற்றத்தை வைத்து ஒரு கணக்கு போட்டுக்கொள்வார்கள். அப்படி பார்த்தால் அவர்களுக்கு என்ன திறமை இருக்கிறது, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது பின்னாளில் தெரிய வரும்போது மனவேதனை அடைவோரும் உண்டு. நாம் எப்படி அடுத்தவர்களை எந்த நோக்கத்தில் பார்க்குறோம்? நம்முடைய பார்வை சரியாக இருக்கா? சீர்தூக்கி பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.